சுவாதி கோகுல்ராஜ் வழக்குல முதல் சாட்சியா மாறினாங்க. ஆனா அப்படி மாறும்போது அந்த நீதிபதி நீ பொய் சொல்ற, நீ இப்படி சொன்னா உன்னையே அக்யூஸ்டா மாத்துவேன்னு சொன்னார். அப்படி சுபாஷினி மாறினா சுபாஷினிக்கு எதிராகவும் இந்த சமூகம் குரல் கொடுக்கும். ஏன்னா கவினோட நீதிக்கு சுபாஷினி நின்னே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் அவங்களுக்கு கடிதம் கூட அனுப்புனேன். ஏன் அப்படின்னா இந்த சமூகத்துல அந்த பெண்ணுக்கான சூழலை யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்காங்க, யாரோட கஸ்டடியில இருக்காங்க, என்ன அழுத்தத்துல இருக்காங்க, எதனால இந்த செய்தி எல்லாம் இப்படி பரவுது அப்படின்ற எந்த செய்தியுமே நமக்கு தெரியாம அந்த பொண்ணுக்கு நம்ம இப்ப தோழமை கொடுக்க வேண்டிய சூழல்ல இருக்கும். அந்த தோழமை கொடுத்து அந்த பொண்ணை வெளியில வர வச்சு அதற்கு பிறகுதான் நம்ம என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும். நிச்சயமா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் கேட்க விரும்புறது என்னன்னா, என்ன மாதிரியான அழுத்தங்கள் இருக்கும் அந்த பெண் வீட்டார் தரப்புலையும் சரி. ஏன்னா ஒரு சிமிலர் இன்சிடென்ட்ட கிராஸ் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது என்ன மாரியான ஒரு அழுத்தம் புற அழுத்தம் இருக்கும் அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அத நீங்க சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ விரும்பின பையனே இல்ல. இனி நீ எங்க போவ, யாருகிட்ட போவ, இனி உங்க அப்பா அம்மாவை காட்டி கொடுத்துட்டேன்னா உனக்கு போறதுக்கு இடமே இருக்காது. அதனால நீ அவங்கள சொல்லாத அப்படின்னு என்கிட்ட காவல்துறையில இருக்கவங்களே நான் மருத்துவமனையில இருக்கும்போது சொன்னாங்க. அதே போல மருத்துவர்களுமே அத சொன்னாங்க. உனக்கு போறதுக்கு இடம் இல்ல. அதனால உங்க அம்மா அப்பா கூடயே நீ போயிடு. அவங்களுக்கு எதிரா நீ பேச வேண்டாம் அப்படின்னுலாம் சொன்னாங்க. ஆனா எனக்குள்ள இருந்த கேள்வி, எப்படி என்னோட சங்கரால எப்படி போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. அதே போலதான் அதற்கு பிறகு நான் இப்படி நிக்கிறதுக்கு நிறைய சமூக இயக்கங்கள் சார்ந்த தோழர்கள் எனக்கு கூட இருந்தாங்க. நான் அந்த கடிதத்தை நான் இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நாங்கள் அப்படிங்கிறது இங்க சமூகத்துல முற்போக்கு இயக்கங்கள் என்ன அவங்க அரவணைச்சுக்கிட்ட ஒன்றுதான். என்ன இத்தனை வருஷமா என்னால இதுக்கு இயங்க முடியுது, சங்கரோட வழக்குக்கு துணிஞ்சு நிக்க முடியுது. சுவாதி கோகுல்ராஜ் வழக்குல முதல் சாட்சியா மாறினாங்க. ஆனா அப்படி மாறும்போது அந்த நீதிபதி நீ பொய் சொல்ற, நீ இப்படி சொன்னா உன்னையே அக்யூஸ்டா மாத்துவேன்னு சொன்னார். அப்படி சுபாஷினி மாறினா சுபாஷினிக்கு எதிராகவும் இந்த சமூகம் குரல் கொடுக்கும். ஏன்னா கவினோட நீதிக்கு சுபாஷினி நின்னே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் அவங்களுக்கு கடிதம் கூட அனுப்புனேன். ஏன் அப்படின்னா இந்த சமூகத்துல அந்த பெண்ணுக்கான சூழலை யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்காங்க, யாரோட கஸ்டடியில இருக்காங்க, என்ன அழுத்தத்துல இருக்காங்க, எதனால இந்த செய்தி எல்லாம் இப்படி பரவுது அப்படின்ற எந்த செய்தியுமே நமக்கு தெரியாம அந்த பொண்ணுக்கு நம்ம இப்ப தோழமை கொடுக்க வேண்டிய சூழல்ல இருக்கும். அந்த தோழமை கொடுத்து அந்த பொண்ணை வெளியில வர வச்சு அதற்கு பிறகுதான் நம்ம என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும்.